எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர்ந்தாலும் சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும். சார் அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட்டை வந்து பாமக போட்ட கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சு, கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணி எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். சார் நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டிடுறோம். எங்க அதிமுக தலைமையில 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நாங்க தேர்தல் சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியில இருந்து அங்குரிய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்க எப்படி இருக்கு. காலம் வந்து தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப 4 முனை போட்டி அப்படின்றது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் கட்சி ஒண்ணு, இந்த பக்கம் வந்து சீமான் கட்சி, 4 விதமான அணிகள் வந்து போட்டியிட்டு களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. ஏன்னா அண்ணா 10 ஆண்டு 2019 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். மத்திய அரசு பல திட்டங்களை பெற்று அங்க நிறைவேற்றிக்கிறோம். அதே மாநில அரசும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீக்கிரம் தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் பார்த்தா இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது. வேற எந்த செய்தியும் இல்லை. இவருடைய ஒரே சாதனை ஊழல் செய்து தான் சாதனை இந்த ஆட்சி.